Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 886. ஓபன் பண்ணா ஹோலி லேண்ட் ஆஃப் மரி ஜாய்ஸை காட்டுறாங்க. எல்லா இடமும் நல்லா பனி மூட்டமா சூப்பரா அழகா செம்மையா இருக்குது. அங்க ரெவரிக்கு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அதுல நம்ம யூகோ கிங்டம் சேர்ந்த கிங் நெப்டியூன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ரெவரிக்கு வரணும்னு சொல்லி ஒட்டஹிமேக்கு ரொம்ப நாள் ஆசை. எப்படியாச்சும் அவங்க ஃபிஷ்மேன்ஸை நார்மல் மக்களோட ஒண்ணு சேர்த்திடணும், எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அதெல்லாம் அப்படியே நடக்காமையே போயிருச்சு. அப்படியே கட் பண்ணி அந்த பேஞ்சியா கேஸ்ல காட்டுறாங்க. இந்த கோவா கிங்டம் சேர்ந்த கிங்கான ஸ்டெல்லி உள்ள போய் பார்த்துட்டு வாயை பொழந்துருவான். ஏன்னா ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்க இருப்பாங்க. அதுவும் கேப் விடாம நின்றுட்டு இருக்காங்கன்னா பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கத்தி துருபிடிச்சு போய் சொறி வச்சிருப்பானுங்க. மேல பாத்தீங்கன்னா பயங்கரமான த்ரோனு, ஒரு பெரிய சிம்மாசனம். எத்த தண்டி இதுக்கு பேரே எம்டி த்ரோன் அப்படின்னா இதுதான் சென்டர் ஆஃப் த வேர்ல்டான்னு அப்படியே சந்தோஷத்துல பாப்பான். அப்ப இவனை கூப்பிட்டு வந்த ஒரு பெரிய ஒரு பிளட்ஜ் எடுத்துங்க பாரு. ஆனா அந்த கிருக்கு பையன் இது நான் போய் அந்த சீட்ல உட்காரணுமா அப்படின்னா உட்காரலாமா நீ எப்ப தொடப்பகட்ட பிஞ்சிரும். யாருமே அந்த த்ரோன்ல போய் உட்காரக்கூடாது. இந்த மாதிரி நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க தொடப்பகட்ட பிஞ்சிரும். அந்த சீட்டு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா எல்லாருமே ஈக்குவல், யாரும் மேல கீழன்ட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஐட்டம்லாம் சும்மா ஸ்டேட்டஸ் காண்டி வச்சு ஏமாத்துறது நன்னாரி பாயிலுங்க. அந்த த்ரோனை பாத்தீங்கன்னா 20 வெப்பன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் 20 பேர் கிரியேட் பண்ண இந்த வேர்ல்டு சிஸ்டத்தை 800 வருஷமா கடைபிடிச்சிட்டு வராங்க. அந்த த்ரோனும் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டோட சென்டர்ல கரெக்டா லொகேட் ஆயிருக்குது. அது காலியா இருக்கிறது பீஸ் இண்டிகேட் பண்ணுதாமா. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு 5 பேரு இந்த பவரை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தான் 5 எல்டர்ஸ். செலஸ்டியல் டிராகன்லயே ஹையஸ்ட் ரேங்கிங்ல இருக்கவனுங்க. மொரட்டு பீஸுங்க, முட்டா பீஸுங்க. சொல்ல போனா சிங்கிள் ஹேண்டடா இந்த உலகத்தை யாருமே ரூல் பண்ணல. அந்த 5 எல்டர்ஸ் ஒன்னா என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். இதெல்லாம் கேட்டு அந்த ஸ்டெல்லி பையன் பயங்கர ஆர்வத்துல இருக்கான். என்னன்னா இவன் மட்டும் அந்த த்ரோன்ல போய் உட்கார்ந்துட்டானா இவன் தானே இந்த உலகத்துக்கே கிங்கு. இந்த நாதாரி பையன் கோவா கிங்டம்க்கு கிங் ஆனதே பெரிய அவமானம். இதுல வேற வேர்ல்டுக்கே கிங்காக பாக்குறான் பாருங்க. மொத்தத்துல இந்த முட்டா பீஸ் அதுல உட்காரணும்னு வெறியோட இருக்கான். அப்ப மிங்லிங் பிளாசால காட்டுறாங்க. நம்ம ஷிரகோஷி இருக்கால, அவ காட்டுத்தனமா கத்திட்டு இருக்கா. என்னடான்னா அவளை ஒரு பன்னாட பைய புடிச்சு லாக் பண்ணிட்டு இருக்கான். பண்ண சொன்னது வேற யாரும் இல்ல, அந்த செயின்ட் சார்லஸ் இருக்கான்ல செலஸ்டியல் டிராகன், அந்த முட்டா பைய தான். அவன் தான் ஏதாச்சும் விசித்திரமா இருந்தா விட மாட்டானே. அதனால அவளை அலேக்கா புடிச்சு தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணி அவன் அடியாளிகளை வச்சு புடிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்த கிங் நெப்டியூனுக்கு செம்ம கடுப்பாகும். ரெபேக்கா விவி எல்லாம் காட்டு கத்துவாங்க, ஷிரகோஷியை விடுங்கடா விடுங்கடான்னு. ஆனா மத்தவங்க எல்லாம் வந்து தடுப்பாங்க. ஏன்னா அவங்க செலஸ்டியல் டிராகன்ஸ் ஏதாச்சும் எதிர்த்து பண்ணாங்கன்னா அவ்வளவுதான் டன் நடக்கணக்காதான். சாய் தெளிவா சொல்லிடுவான், நீ எதுவும் கிறுக்குத்தனமா பண்ண அவங்க ட்ரெஸ் ரோசாவையே அழிச்சிருவாங்க, அதனால பேசாம எதுவும் பண்ணாதன்னு சொல்லி புடிச்சு அமைக்கிக்குவான். லியோக்கெல்லாம் பயங்கரமா கடுப்பாகும். ஆனா போக விட மாட்டேங்கிறாங்களே. சுத்தி இருக்க எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்களே தவிர யாருமே எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. இதுல வேற ஷிரகோஷியை தூக்கி தரையில ஒரே போடு அப்படியே திருச்சு போய் விழுவா. இதுல வேற அந்த சார்லோசி எரும மாட்டு பையன் ஷிரகோஷியை அவளோட பெட்டா வச்சுக்க போறானாமா. லூஃபி கிட்ட அடி வாங்கி இவன் திருந்தல பாத்தீங்களா. லூஃபி கொஞ்சம் கம்மி அடிச்சிட்டான் செத்துருவான்னு சொல்லி. அடிச்சு அடியில மூளையெல்லாம் கொலாப்ஸ் ஆயிருந்தா இந்நேரத்துக்கு இந்த பஞ்சாயத்து இருந்திருக்காது. ஆமா அதுக்கு முதல்ல இவனுக்கு மூளை இருக்கணுமே. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து லியோவால பொறுத்துக்க முடியல. பின்ன இவங்க பாஸோட ஃப்ரெண்ட் ஆச்சே, சோ விட மாட்டேன்னு பிச்சுட்டு போவான். சோ இப்ப சாய்க்கும் வேற வழி இல்ல, நானும் காப்பாத்த வரேன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு வேகமா ஓடி வருவான். 2 பேரும் நில்லுங்க நில்லுங்கன்னு எல்லாம் எவ்வளவோ கத்துவாங்க, கேட்கவே மாட்டாங்களே. அப்பந்தான் சைஃபர் போல் 0 சேர்ந்த லுச்சி என்ட்ரி கொடுத்து ஓங்கி உரிய அடி 2 பேரும் திருச்சிருவாங்க. அவன் கூடவே கக்கு ஸ்டசி கிஸ்மோண்டான்னு 5 பேர் வந்திருக்காங்க. இவங்க தான் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கவங்க. ஒரு சீக்ரெட்டான கொடூரமான ஆர்கனைசேஷன். இவங்க தான் 0ங்கிற யூனிட். அதுதான் இருக்கலயே மோஸ்ட் பவர்ஃபுல். யாரும் செலஸ்டியல் டிராகனுக்கு எதிரா வந்து நிக்க கூடாதுன்னு வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பானுங்க. இவனுல பத்தி தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோமே. லூஃபி கூட வளைச்சு துவன்னு துவச்சு எடுத்தான். அதான் நம்ம ரோபினை காப்பாத்துறதுக்காக இறங்கி பொழந்து கட்டினாங்களே, அந்த டைமே நம்மளால தொட முடியல. அடிச்சானுங்க, ஆனா மறுபடியும் எந்திரிச்சு வந்து பொழந்து கட்டிட்டானுங்க. இப்படி அடி வாங்கி அவமானப்பட்டாலும் மறுபடியும் அவனுக்கு ஹையர் போஸ்டிங் தான் கிடைச்சிருக்குது. மானகட்ட பயிலுங்க. ஆனா ஹையர் போஸ்டிங் என்ன சும்மா தந்துருவானுங்களா? எப்படியும் இவனுங்களுமே டெவலப் ஆயிருப்பானுங்க. அதனால இதுக்கப்புறம் சண்டைன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா மரண கொடூரமா தான் இருக்கும். இப்ப அவனுங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, செலஸ்டியல் டிராகன் வந்து கடவுள், அவரு என்ன கேட்டாலும் இவங்க கொடுத்தே ஆகணும், அதனால ஒழுங்கா அவளை ஒப்படைச்சிருங்க மானுங்க. இதெல்லாம் நியாயமாடா, கொஞ்சம் சென்ஸோட பேசுங்கன்னு சொன்னா காடுக்கு சென்ஸும் தேவையில்லை நியாயமும் தேவையில்லாம் பானுங்க. பதவியில இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். அட வீணா போனவனுங்களா. இதெல்லாம் பார்த்த கிங் நெப்டியூனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது மனுஷங்களோட ஒன்னா இருக்கணும்னு. பட் இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா மறுபடியும் இவங்க கீழே தான் இருக்கணும் போலன்னு கண் கலங்கிடுவார் மனுஷன். இப்ப இவர் சண்டைக்கு போனாருன்னா ஒட்டகைமேவோட ஆசை கனவு லட்சியம்னு எல்லாமே அழிஞ்சு போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம கட்டுப்புல இருக்கும்போது
போது விவி டைரக்டா போய் லுச்சியோட சட்டையை புடிச்சு ஏன்டா கொய்யாலைகளா நீங்க பண்றதெல்லாம் அநியாயமா தெரியல ஒழுங்கா ஷிரகோஷியை விட்டுருங்க அவ என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு கத்துவா நெப்டியூன் பிரின்சஸ் கிட்ட நீங்க எங்களுக்காண்டி வந்து கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆனா இது எங்க பிரச்சனை அதை நாங்க தான் தீத்தாகணும் நீங்க உள்ள வராதீங்க இவனுங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நாங்க மறுபடியும் கடலுக்கு அடியிலேயே போயிடுறோம் யாரோட தெய்வம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மனுஷன் அடிக்கிற காண்டி கையை ஓங்குவாரு நான் விவி வேண்டாம் அடிச்சிடாதீங்கன்னு வந்து தடுப்பா ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஆகும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மேல் உலகத்துல இப்படி எல்லாம் மக்கள் இருக்காங்கன்னா இவங்க மக்களை எப்படி நம்பி இங்க கூப்பிட்டு வர முடியும் நாளைக்கு அடிமைகளா மாத்தி கொடுமைதான படுத்துவாங்க அதனால இந்த கஷ்டம் என்னோட மக்களுக்கு வேண்டாம் என்ன மன்னிச்சிரு ஒட்டகிமேன்னு மனுஷன் பயங்கரமா அழுவாரு என்னதான் இவங்க அவங்கள நம்பினாலும் அவங்க இவங்களை நம்புற மாதிரி இல்ல இவங்க மாறுற மாதிரியும் இல்ல எனக்கு என் பொண்ணு ஷிரகோஷியை காப்பாத்தி ஆகணும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவாரு உடனே அந்த மென்டல் பைய சார்லஸ்ங்கிற செலஸ்டியல் டிராகன் எவ்வளவு தைரியம் இருந்தா வேர்ல்டு நோபலான என்னையவே நீ எதிர்த்து நிப்ப சைஃபர் போல் 0 அவனை கொல்லுங்க நம்மளை எதிர்த்தவன் எவனும் உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு உடனே அவனுங்களும் ஓகே நீர்வானுங்க இங்க நெப்டியூன் அடிக்க வராரு அங்க சைஃபர் போல் அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டானுங்க அவ்வளவுதான் இன்னைக்கு சம்பவமாக போகுதுன்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த சார்லோஸ வேற யாரும் வந்து அடிச்சு திருகி விட்டுருவாங்க மூஞ்செல்லாம் கொலகொலன்னு ஆயிருச்சு யாரா இப்படி வந்து அவனை அடிச்சு திருகி விட்டுதுன்னு பார்த்தா அது இன்னொரு செலஸ்டியல் டிராகன் பேரு மியூஸ் காட் அண்ட் அவன் ஷிரகோஷியை விட சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்பான் இவன் பண்ற விஷயத்தால செலஸ்டியல் டிராகன்ஸுக்கே அவமானம் நான் யூகோ கிங்டம்க்கு கடமைப்பட்டிருக்கேன் நீங்க எப்ப வருவீங்கன்னு இந்த நாளுக்காண்டி தான் நான் காத்துட்டு இருந்தேன் அந்த நாளும் ஒரு வழியா வந்துருச்சுன்னு சொல்லி செலஸ்டியல் டிராகனான அவனே மண்டி போட்டு இவங்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவான் இந்த மெண்டல் பைய வேற யாரும் இல்ல ஒரு காலத்துல ஒட்டஹிமே வந்து சுட்டுட்டு இருந்தானே அனியா சிக்கிட்டான உடனே அவனை விடக்கூடாது எல்லாரும் கொல்லுங்க இவனாலதான் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லி வலவெறியோட ரவுண்டு கட்டினாங்க சன் பைரட்ஸ் எல்லாம் இதோட இவனுக்கு சோழி முடிஞ்சு எங்களை அடிமைப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டானுங்க இவனுக்கு சாகரதான் கரெக்ட் அப்படின்னு சுடுறதுக்கும் ரவுண்டு கட்டிட்டானுங்க அவனு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம முட்டாப்பைய மீனுகளா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருப்பான் ஆனா சுடும் போது இடையில நம்ம ஒட்டகிமே பூந்து அவனை காப்பாத்திட்டான் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல நல்ல வேலை புல்லட் அவ கையில பட்டுச்சு அவ மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டான் அதனால இந்த மாதிரி விஷயத்த அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணாதீங்க அவங்களும் நல்லவங்க தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த செலஸ்டியல் டிராகனை காப்பாத்தி விட்டுருப்பா அந்த டைம் மூளை இல்லாத முட்டாப்பாயலா இருந்துட்டேன் ஆனா இப்ப நான் ஒரு டீசென்டான ஹியூமனா மாதிரி இருக்கேன் அன்னைக்கு அவங்க மட்டும் இல்லைன்னா நான் உயிரோட இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன் சோ கண்டிப்பா உங்க மக்களுக்காக நான் என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தப்புக்கு என்னைய மன்னிச்சிருங்க இனிமேட்டு இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சைஃபர் போல அங்க இருந்து திட்டி விரட்டி விட்டுருவான் நல்ல வேலை இந்த பச்சை மட்டை வந்ததுனால பஞ்சாயத்து சால்வாச்சு ஆனா இதோட விடுவாங்களா என்னன்னு தெரியல அப்போ ஸ்மூத்தா போனா நல்லதான் ஏன்னா பப்ளிக்கா இவனுக்கு வந்து இப்படி புடிச்சுமே யாராலையும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கப்புறமும் யாரு என்ன பண்ணாலும் கேட்க முடியாது சரி இதுக்கப்புறம் என்னென்னலாம் சம்பவம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் டாடா